திருச்சியில் இருக்க பையன். அப்பா பார்த்தீங்கன்னா சவுதியில் வெல்டிங் வேலை செய்கிறாரு. சென்னைக்கு படிக்க போகும்போது அலோ எஃப்எம் ஆடிஷன் நடக்குது. அதில் எதிர்பாராமல் கலந்துக்கிறாரு. அதில் செலக்ட் ஆகிறாரு. விஸ்காம் படிக்கிற பசங்க கூட நட்பாகுது. ஹீரோ ஷார்ட் ஃபிலிம் நடிக்கிறாரு. வாய்ப்பு தேடி விஜய் டிவிக்கு போகிறாரு. வாய்ப்பு கிடைக்கல. எப்படியாவது மீடியாவில் சாதிக்கணும் ஆசை. 21 வயசு ஆகும்போது எதிர்பாராமல் ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. முட்டி திரும்பிடுது. இடுப்பு மேலே நல்லா அடி. 5 நாள் ஐசியூவில் இருக்காரு. முகத்துலாம் நல்ல காயம். இந்த மூஞ்சி வச்சு இனிமேல் எப்படி நடிக்க போகிற ரொம்ப கஷ்டப்படுறாரு. என் லைஃபே போச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அழுகுறாரு. ஆனாலும் தொடர்ந்து ட்ரை பண்ணுறாரு. கணக்கான காலங்கள் படத்தில் நடிக்க வாய்ப்பு வருது. சரவண மீனாட்சி வாய்ப்பு வருது. ஒவ்வொரு வாய்ப்பு வரும்போது அவரோட பெஸ்ட்டை கொடுக்குறாரு. நடுவில் என்ன ஆச்சுன்னு தெரியல. எடுத்த படமும் 3 வருஷமாக ரிலீஸ் ஆகலை. எனக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குது, மீடியாவை விட்டு ஊருக்கே போயிடலாமா அப்படின்னு யோசிக்கிறாரு. ஒரு நாள் நெல்சன் சொல்கிறாரு, தொடர்ந்து ட்ரை பண்ணு, கண்டிப்பாக முயற்சி பண்ணு, கிடைக்குன்னு சொல்கிறாரு. ஏன்னா 2029 அந்த படம் ரிலீஸ் ஆகுது. பிக் பாஸில் கலந்துக்கிறாரு. தனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்குறாரு. இப்போது டாடா படத்தை எல்லாரும் கொண்டாடுவதுதான் கவின் அவர்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் விஷயம்